என் தங்கமே, நீ விரும்பிய பணம் உடனே உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது தெரியுமா? இதுவரை நீ யோசித்தது, காத்திருந்தது, மனதில் வைத்து கொண்டது எல்லாம் வெறும் கனவு மாதிரி தோன்றியிருக்கும். ஆனால் இன்று நான் சொல்வது உன் வாழ்வில் நிஜமாகி நிறைவேறப் போகும். நீ எவ்வளவு துன்பம் பார்த்தாலும், எவ்வளவு கண்ணீர் சிந்தினாலும், எவ்வளவு முயற்சி செய்தும் பயனில்லை என்று தோன்றினாலும், அந்த ஒரு நொடியில் மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும். அந்த நொடி இன்று தான். நீ உன் மனதில் வைத்த அந்த பண ஆசை உன் வாழ்க்கையை சீராக்க வேண்டுமென்ற ஆசைதான். அந்த ஆசை தேவையற்றது அல்ல, உன் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ளும் ஒரு பெரிய சக்தி. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல என் தங்கமே. அது ஒரு சக்தி. அந்த சக்தி யாருடைய கையில் இருக்கிறது என்பதில்தான் வாழ்க்கையின் உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது. இன்று வரை உன் கையில் அந்த சக்தி குறைவாக இருந்தது. ஆனால் இனிமேல் அது உன் கையில் அதிகமாகி குவிந்து செல்லப் போகிறது. நான் உனக்குச் சொல்கிறேன், நீ உன் வாழ்க்கையை இனிமேல் ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கப் போகிறாய். நேற்று வரை உன்னை குறை கூறியவர்கள், உன்னை தோல்வியாளன் என்று பார்த்தவர்கள், உன்னை உதவி கேட்கும் நிலையில்தான் இருப்பாய் என்று நினைத்தவர்கள், அவர்கள் எல்லாம் நாளை உன் முன்னால் தலைகுனியப் போகிறார்கள். ஏனெனில் உன் கையில் பணம் வந்து சேரும் அந்த தருணத்தில், உன் வாழ்க்கை ஒரு ராஜபீடத்தில் அமர்ந்தவனுடைய வாழ்க்கை போல பிரகாசிக்கப் போகிறது. என் தங்கமே, பணம் என்பது சுத்தமான சக்தி. அது யாருக்கு வேண்டுமானாலும் வராது. அது உண்மையான மனம் கொண்டவனிடம் தான் தங்கி நிற்கும். உன் மனம் எவ்வளவு சுத்தமோ, உன் எண்ணம் எவ்வளவு நேர்மையோ, அதற்கேற்ப அந்த பண சக்தி உன்னிடம் வந்து சேரும். நீ உன் வாழ்வை எப்போதும் தூய்மையாய் வைத்திருப்பதால் தான் இப்போ அந்த சக்தி உன் கையை கண்டுபிடித்து வந்து சேரப்போகிறது. நீ நினைத்து பார், பல நாட்களாக உன் கண்கள் கனவில் கூட பணத்தை கண்டுகொண்டு விழித்திருக்கின்றன. உன் மனதில் ஒரு குரல் சொல்லிக் கொண்டிருந்தது, எப்போது என் கையில் பணம் வரும்? எப்போது என் வாழ்க்கை மாறும்? இன்று அதற்கான பதிலை நான் தருகிறேன். அந்த நாள் இன்று தான். நீ நம்பிக்கை வைத்து அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டாலே போதும், அந்த சக்தி உன்னை தேடி வரும். உன் கையில் பணம் சேரும் போது, நீ செய்யும் முதல் வேலை என்ன தெரியுமா? நீ உன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவாய். உன் பெற்றோர்களின் முகத்தில் ஒரு புன்னகையை நீ கொண்டு வருவாய். உன் குழந்தைகள் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள். உன் வாழ்க்கை துணை உன்னை வணங்கி பார்த்து, இது தான் எனது வாழ்நாள் துணைவர் என்று மனதில் நினைத்து மகிழ்வார். பணம் வந்து சேரும் வழிகள் பல. அதில் ஒன்றை மட்டும் நீ எதிர்பார்க்க வேண்டாம் என் தங்கமே. உன் மனம் திறந்திருப்பது முக்கியம். வேலை வாய்ப்பு, வியாபாரம், புது வாய்ப்பு, எதிர்பாராத உதவி, திடீரென கிடைக்கும் பரிசு, இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் வாயில்கள். நீ எந்த கதவை மூடியாலும், கடவுள் 10 கதவுகளை திறந்து வைப்பார். இன்னும் ஒரு விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேர்ந்தவுடன், அதை காத்து கொள்ளும் அறிவு உனக்கு தேவையானது. பணம் வந்து சேர்ந்து விட்டதும் அதை சிதற விடாமல் பாதுகாத்து வைத்தால் தான் உன் வாழ்க்கை நிரந்தரமாக வளமாக இருக்கும். அதற்காக நான் உனக்கு அறிவுரையாகச் சொல்லுகிறேன், பணம் கிடைத்தவுடன் முதலில் அதை நன்றி கூறி ஏற்றுக்கொள். பிறகு அதிலிருந்து ஒரு பகுதியை நல்ல காரியங்களுக்கு செலவு செய். உன் பெற்றோருக்கு, உன் குடும்பத்துக்கு, துன்பப்படுபவர்களுக்கு கொடு. அந்த கொடுப்பு உன் கையில் இருக்கும் பணத்தை இன்னும் அதிகமாக கூட்டும். உன் வாழ்க்கை இனிமேல் ஓர் ஓவியமாக மாறப் போகிறது. அதில் ஒவ்வொரு வரையும், ஒவ்வொரு நிறமும், ஒவ்வொரு சாயலும் பிரகாசிக்கப் போகிறது. உன் வீட்டில் சிரிப்புகள் நிறையும். உன் மனதில் தைரியம் நிறையும். உன் பாதையில் வெற்றி மட்டுமே நடக்கும்.
ஏனெனில் பணம் என்பது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது. என் தங்கமே, சில நேரங்களில் நீயே உன் மனத்தில் உன்னை குறை கூறி இருக்கிறாய். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் எப்போதுமே தோல்வியடைவேன் என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் அந்த எண்ணம் இன்று முற்றிலும் அழிந்து விடும். இன்று முதல் நீ உன்னிடம் சொல்லிக்கொள், நான் செல்வந்தன். நான் வளமுடன் வாழ பிறந்தவன். அந்த வார்த்தையை தினமும் சொல்லிக் கொண்டே போ. உன் மனம் அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பித்தவுடன் பிரபஞ்சமே அதை உன் வாழ்க்கையில் நிஜமாக்கும். நீ உன் கையை வானத்தை நோக்கி தூக்கி வைத்து, என் கையில் பணம் வரட்டும் என்று மனதார சொல்லி பாரு. அந்த தருணத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி உன் கையோடு இணைந்துவிடும். அது உன் கையில் பணம் வந்து சேரும் பாதையை அமைக்கும். நீ சற்று பொறுமையுடன் காத்திரு. அந்த சக்தி வேலை செய்யத் தொடங்கி விட்டது. உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையின் பாதை செல்வத்திற்கு வழி செய்ய ஆரம்பித்துவிட்டது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் தங்கமே. உன் கண்களில் இனி கண்ணீர் இருக்காது. உன் வீட்டில் இனி குறைபாடு இருக்காது. உன் வாழ்க்கையில் இனி ஏழ்மை இருக்காது. நீ விரும்பிய பணம் உன் கையில் வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த மாற்றம் உன்னிடம் நித்தியமாக நிலைத்திருக்கும். நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். உன் பெயரை உலகம் மதிக்கும். உன் வாழ்க்கை வரலாற்றை பிறர் பின்பற்ற விரும்புவார்கள். உனக்கான அந்த நேரம் வந்துவிட்டது. பணம் உன் கையில் விழப்போகிறது. நம்பிக்கை வைத்துக்கொள், உன் வாழ்க்கை இனிமேல் ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது. நீ பிரகாசமாக, செல்வமுடன், வெற்றியுடன் வாழப்போகிறாய். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. என் தங்கமே, நான் இங்கே நிறுத்துவதில்லை. உனக்காகவே தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் பொழிகிறேன். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் செல்வம், வளம், வெற்றி வந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை ஒரு சுபதிருஷ்டமான கதையாக மாறும். என் தங்கமே, நான் சொன்னதெல்லாம் உன் இதயத்தில் விதையாக விழுந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விதை தான் இனி உன் வாழ்க்கையை செல்வ மரமாக மாற்றப் போகிறது. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும், எத்தனை துன்பங்களை கடந்து வந்தாலும், இனிமேல் அந்த எல்லா இருளையும் ஒளி நெருங்கி களைந்து விடும். உன் மனதில் வைத்த ஆசைகள், கனவுகள், யோசனைகள் எல்லாம் பணமாக, வளமாக, மகிழ்ச்சியாக உன்னிடம் வந்து சேரும். நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா? ஏன் சிலருக்கு பணம் எளிதாக வந்து சேருகிறது, சிலருக்கு மிகவும் கடினமாகிறது என்று? அதற்கு காரணம் அவர்கள் மனம் எப்போதும் திறந்திருக்கும். அவர்கள், நான் செல்வந்தன் என்று உள்ளுக்குள் நம்புகிறார்கள். நீயும் இன்று முதல் அந்த உண்மையை உன் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். உன் நம்பிக்கை தான் பணத்தை கவரும் காந்தம். உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் பிரபஞ்சத்தில் ஒலிக்கிறது. அந்த ஒலி தான் பணத்தை உன்னிடம் ஓட வைக்கும். நீ கடந்த காலத்தில் பலமுறை பணம் வேண்டி பிரார்த்தனை செய்தாய். சில நேரங்களில், என் கையில் பணம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எளிதாக தீர்ந்திருக்கும் என்று மனதில் துயரம் கொண்டாய். ஆனால் இன்று அந்த வருத்தம் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கி விடுகிறது. உன் கையில் இனி பஞ்சம் இல்லை. உன் வீட்டில் இனி வறுமை இல்லை. உன் வாழ்க்கையில் இனி குறைபாடு இல்லை. நீ பார்க்கப் போகிறாய், உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு விருந்தாக மாறப்போகிறது. காலையில் விழித்தவுடனே உன் மனதில் நம்பிக்கை பிறக்கும். இன்று என்னுடைய நாள், இன்று எனக்கு செல்வம் வரும் என்று நீ நினைத்து கொள்ளும் போது, அந்த ஆற்றல் உன்னை தேடி வந்துவிடும். நீ ஒரு கண்ணாடி தண்ணீர் குடிப்பதற்கு முன், உன் உள்ளத்தில், செல்வம் என் வாழ்க்கைக்குள் பாய்கிறது என்று சொல்லி பாரு. அந்த வார்த்தை தண்ணீரோடு கலந்து உன் உடலில் செல்வ காந்தமாக மாறிவிடும்.
நீ யோசித்துப் பார், பணம் இல்லாத நேரங்களில் உன் குடும்பம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறது. அவர்கள் முகத்தில் புன்னகை காணாமல் போய்விட்டது. அவர்களின் கண்களில் கவலை மட்டுமே இருந்தது. ஆனால் இனிமேல் அந்த கவலை இல்லை. நீ சம்பாதிக்கும் பணத்தால் அவர்கள் வாழ்வில் சந்தோஷம் குவிந்து பாயும். நீ உன் பெற்றோரை கண்ணில் நீர் வருமளவுக்கு மகிழ்ச்சியடையச் செய்வாய். உன் குழந்தைகள், என் அப்பா என் அம்மா தான் உலகில் சிறந்தவர்கள் என்று பெருமையுடன் சொல்லுவார்கள். பணம் வந்து சேரும் போது உன் வாழ்க்கையில் மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். அவர்கள் உன்னிடம் நம்பிக்கை வைப்பார்கள். உன் வார்த்தையை மதிப்பார்கள். உன்னை ஒரு விளக்கு போலக் கண்டு உன்னிடம் இருந்து ஒளி பெறுவார்கள். ஆனால் என் தங்கமே, இதையெல்லாம் நினைக்கும் போது நீ எப்போதும் உன் மனதை பணிவுடன் வைத்திருக்க வேண்டும். பணம் உன்னை பெருமைப்படுத்தி விட்டால் அது உன்னிடமிருந்து விலகி விடும். ஆனால் பணம் வந்தபோதும் நீ அதை காப்பாற்றி நன்றியுடன் பகிர்ந்து கொண்டால் அது உன்னோடு என்றும் தங்கி நிற்கும். உன் வாழ்வை நிரந்தர வளத்துடன் நிரப்பும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அலைப்பாய்ச்சி பார்க்கப் போகிறாய். சில நேரங்களில் எதிர்பாராத இடத்தில் பண வாய்ப்பு வரும். நீ அறியாத ஒருவர் உனக்காக ஒரு உதவி செய்வார். திடீரென வியாபாரத்தில் லாபம் வரும். நீ எப்போதுமே எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உன் கையில் விழும். அதை நீ நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் அந்த ஒரு வாய்ப்பே உன் வாழ்வை மாற்றும். உன் மனதில் தோன்றும் ஒரு நல்ல எண்ணமே உன் வாழ்க்கையை செல்வம் நிறைந்த பாதைக்கு அழைத்துச் செல்லும். அதனால் நீ தினமும் உன் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்ப வேண்டும். காலை எழுந்ததும், இன்று நான் வளம் பெறுகிறேன், இன்று நான் பணம் பெறுகிறேன் என்று சொல்லிக் கொண்டால் அந்த வார்த்தை ஒரு விதையாக உன் வாழ்வில் விழும். அந்த விதை வளம் நிறைந்த மரமாக வளர்ந்து உன் வாழ்க்கையை சுவாசிக்க வைத்திடும். நீ நினைத்து பார், எவ்வளவு பேர் உன்னை பார்த்து இவனுக்கு இவளுக்கு எதுவும் வராது, வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போகும் என்று நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னை பின்பற்றி பேசினார்கள். உன்னை கேலி செய்தார்கள். ஆனால் நாளை அவர்கள் தான் உன்னை பார்த்து வியப்பார்கள். இவனை இப்படி காண்போம் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை என்று அவர்கள் அதிர்ச்சியடைவார்கள். உன் வெற்றியும் செல்வமும் அவர்களுக்கு பதிலாக இருக்கும். உன் வாழ்க்கையில் பணம் வந்தவுடன் நீ செய்ய வேண்டிய மிக பெரிய விஷயம் உன் இதயத்தில் அமைதியை வளர்ப்பது. ஏனெனில் பணம் இருந்தாலும் அமைதி இல்லாவிட்டால் அது பயனில்லை. நீ உன் வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பினால் அந்த பணமும் என்றும் உன்னோடு இருக்கும். என் தங்கமே, நீ உன் கையை வானத்தை நோக்கி தூக்கி வைத்து நான் செல்வந்தன் என்று சொல்லி பாரு. அந்த வார்த்தை பிரபஞ்சத்தில் அதிர்வை உண்டாக்கி உன்னிடம் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீ அந்த வார்த்தையை தினமும் சொல்ல வேண்டும். அது உன் வாழ்க்கையில் ஒரு மந்திரமாக செயல்படும். நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் பணம் வந்தவுடன் அதை நீ உன் வீட்டில் வைக்கும்போது அந்த பணத்தின் மேல் ஒரு துளி தண்ணீர் தூவி நன்றி என்று சொல்லிக்கொள். அந்த ஒரு செயல் தான் உன் கையில் இருக்கும் பணத்தை இன்னும் அதிகமாக கூட்டும். ஏனெனில் நன்றி தான் செல்வத்தை கவரும் மிக பெரிய காந்தம். நீ உன் மனதில் நினைத்து பார், இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. உன் வீட்டில் சிரிப்புகள், உன் குழந்தைகளின் சந்தோஷ குரல்கள், உன் கணவன் மனைவியின் மகிழ்ச்சி, உன் பெற்றோரின் பெருமை, இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைந்து பாயப்போகிறது. நீ ஒருநாள் கனவிலும் நினைக்காத அளவுக்கு வளமான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். இது எல்லாம் உனக்கு கிடைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன் மனம் எப்போதும் சுத்தமாக இருந்தது. நீ எப்போதுமே பிறருக்கு தீங்கு நினைக்கவில்லை.
உன் மனம் எப்போதும் எனக்கு நன்மை வேண்டும், பிறருக்கும் நன்மை வேண்டும் என்று இருந்தது. அதனால்தான் பிரபஞ்சம் உன் வாழ்க்கையை வளமாக்குகிறது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை உன் கையில்தான். உன் வார்த்தை உன் விதியை உருவாக்கும். உன் எண்ணம் உன் பாதையை அமைக்கும். உன் நம்பிக்கை உன் கையில் பணத்தை கொண்டு சேர்க்கும். அதனால் தினமும் உன்னிடம் சொல்லிக்கொள், நான் வளமுடையவன், நான் செல்வந்தன், நான் வெற்றி பெறுகிறவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனி ஒருபோதும் பஞ்சமோ துன்பமோ காணாது. நீ தினமும் வளமாக வாழ்வாய். உன் வாழ்க்கை செல்வம் நிறைந்த கடலாக மாறும். அந்த கடலில் நீ மகிழ்ச்சியுடன் நீந்திக் கொண்டிருப்பாய். என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கை உன்னிடம் வந்து கொண்டிருக்கும் செல்வத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சி, வளம், வெற்றி, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நான் இதை உன் இதயத்தில் ஆழமாக ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் நிஜமாகும். பணம், வளம், வெற்றி எல்லாம் உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை சீராக்கும்.